ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ககன் பூமி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்த இந்த அபூர்வா ஜெயிலுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பாவம், அவங்கள பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பூமி தானே, இந்த பூமினால தானே எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம அபூர்வா. அப்போ சூர்யா சொல்றாங்க, என்ன மேடம் எல்லாத்தையுமே ஆட்டி படிக்கிற உங்களுக்கே இந்த நிலைமைனா ஓ ஏன் நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அந்த இடத்துல இந்த சூர்யா. உடனே இதை கேட்டுட்டு அபூர்வா சூர்யா மேல கோவப்படுறாங்கன்னே சொல்லலாம். என்ன சூர்யா, என்ன பார்க்க பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா என்ன, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கேட்க, அதுக்கு சூர்யா சொல்றாங்க, மேடம் டென்ஷன் ஆகாதீங்க, அந்த பூமியை உங்களையே உள்ள தள்ளிட்டாங்களே அதனால தான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அபூர்வா சொல்றாங்க, அவ வேணா என்ன உள்ள தள்ளி இருக்கலாம், ஆனா அவளோட தலையெழுத்தே இன்னைக்கு மாற போகுது, அந்த பூமியோட புருஷன் ககனுக்கும் தாராக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க போகுது சொல்லு. இவ்வளவு நாளா அந்த பூமியையும் ககனையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தேன், ஆனா கடைசியில பாத்தியா அவளோட அம்மா சோபச்சந்திராக்கு பெரிய நியாயம் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கால அந்த பூமி. ஆனா இன்னைக்கு அதே நாள்ல அவளோட வாழ்க்கை பறி போக போகுதுன்னே சொல்லலாம். இந்த அபூர்வா சொல்ற கதையெல்லாம் சூர்யா கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம நட்சத்திரா அவங்க மம்மி அபூர்வா போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப அந்த இடத்துக்கு சந்திரா நட்சத்திரா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எதுக்கு நட்சத்திரா இப்ப தேவையில்லாம உங்க அம்மா போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்க, உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, எங்க அம்மா ரொம்ப பாவம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தேவையில்லாம அவங்க மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டுட்டு அவங்களை ஜெயில தள்ளிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாம உனக்கு உங்க அம்மாவை பத்தி முழுசா எதுவுமே தெரியல, பூமி என்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணா, ஆனா நான் அவ பேச்ச காது கொடுத்து கூட கேட்கல, சொல்றத ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லார் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன். அதெல்லாம் யாருக்காக நட்சத்திரா, உங்க அம்மாக்காக தான், உங்க அம்மா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் கண்மூடித்தனமா அவளை நம்பினதுக்கு என்னோட பொண்ணையே வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு அவ பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி சோபச்சந்திராவை துடிக்க சாவடிச்சதே உங்க அம்மா தான். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட சந்திரா கேட்க, உடனே நட்சத்திரம் சொல்றாங்க, ஓ அப்படியாப்பா, உங்க ரெண்டு கண்ணால சோபச்சந்திராவை கொலை பண்ணது எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா நச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்தினாலதான் புரியாம பேசிட்டு இருக்க, அம்மா செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாரு நட்சத்திரா, தயவு செய்து இதோட நிறுத்திக்கோ, இதுக்கப்புறமும் உங்க அம்மாவை பத்தி நீ பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா பயங்கர கோவமா போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம பூமியும் செரியும் தான் காமிக்கிறாங்க சொல்லலாம். உடனே பூமி சொல்றாங்க, இங்க பாரு செரி, எப்படியாவது ககனுக்கும் தாராக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம செரி சொல்றாங்க, இங்க பாரு பூமி, அந்த தாரா பயங்கரமான ஆளா இருப்பா போலயே, இங்க நீ ககன் தாராக்கு நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்திடுவியோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு மண்டபத்துக்கு வெளியே ஃபுல்லா அடியாட்கள் எல்லாம் போட்டிருக்கா, அவ உள்ள அலோ பண்ணாத மாதிரி என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி சொல்ல, ஓ அவ அந்த அளவுக்கு போயிருக்காளா, சரி இப்படியே போனாதானே நான் வரேன்னு தெரியும், மாறு விஷயத்துல போனா எப்படி அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க பூமி சூப்பரான ஐடியா சொல்லிருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பூமி சொன்ன மாதிரியே பாட்டி வேஷம் போட்டுட்டு தான் வராங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பூமி பாட்டி வேஷம் போட்டது யாருக்குமே தெரியாது. நம்ம பூமி எப்படி வந்தாலும் கண்டுபிடிக்கிற ககனுக்கு இந்த தடவை பாட்டி வேஷத்துல வந்திருக்கிற பூமியை கண்டுபிடிக்கவே முடியலன்னே சொல்லலாம். அப்ப அங்க ககன் சேடா உட்கார்ந்துருக்க, இதை பார்த்துட்டு நம்ம பூமி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு, என்ன பண்றது மாமா, நீங்க உங்க தங்கச்சி கல்யாணத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, பயப்படாதீங்க மாமா, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பூமி இந்த பக்கம் தாரா ககன் கிட்ட கேக்குறாங்க, என்னச்சு ககன் கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க இந்த நேரத்துல? அதுக்கு ககன் சொல்றாங்க, எதுக்கு இப்படி கேக்குறேன், நான் நல்லா தானே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்க, இல்ல ககன், உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது இன்னும் உங்க மனசுல பூமியை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே? ககன், அந்த பூமியை பத்தியே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். ககன், அந்த பூமி மட்டும் தான் உங்க மேல பாசம் வைக்கிறதுக்கு தகுதியானவளா சொல்லுங்க, நான் கிடையாதா? அவளை விட எனக்கு உங்க மேல நல்லாவே பாசம் காட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேச, அதுக்கப்புறம் நம்ம தாரா கொஞ்சம் இறங்கி பேசுறாங்கன்னே சொல்லலாம் ககன் கிட்ட. ககன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ககன், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ககன், எனக்கு நீங்க வேணும் ககன், உங்களை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம பூமி பாட்டி வேஷத்துல வராங்கன்னே சொல்லலாம். நம்ம பூமி தாரா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா நீனு போய் ஒரு ஆம்பளை பிள்ளை கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் நீனு அப்படின்னு சொல்ல, உடனே தாரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் ஒண்ணு வேற யாரும் ஒண்ணும் கிடையாது, அவரு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பூமி சொல்றாங்க, என்னம்மா நீனு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ற, இப்போ என்னன்னா கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, என்ன புரியுதா, பாட்டி சொல்ற பேச்ச தட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி பேச, உடனே ககன் சொல்றாங்க, நீங்க யாரு தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க தாராவை திட்டாதீங்க, அவ என் தங்கச்சியோட வாழ்க்கையவே காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்க, இந்த பக்கம் பூமி சொல்றாங்க, எப்பா உன் முகத்தை பார்த்தா இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாத மாதிரில
தெரியுது. உடனே இது கேட்டுட்டு தாராக்கு பயங்கரமா கோவம் வருதுன்னே சொல்லலாம். உடனே ககன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்கப்பா. அப்ப பூமி சொல்றாங்க, பாவம் அந்த பையனை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானோ தெரியல, அவன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே தெரியல அப்படின்னு தாரா முன்னாடி சொல்லிட்டு அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம பூமி. உடனே அந்த இடத்துல நம்ம தாராக்கு டவுட் வருதுன்னே சொல்லலாம். யார் இவ? அவ பாட்டுக்கு வந்தா அவ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்காளே, அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கிட்டையும் இப்படி பேசிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க. இந்த பக்கம் ககன் வந்து ரூம்குள்ள போய் உட்கார்ந்து இருக்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம பூமி தான் வராங்க. உடனே பூமி வந்து ககன் கிட்ட கேக்குறாங்க, என்னப்பா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? உடனே இதை கேட்டுட்டு நம்ம ககனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே பூமி கேக்குறாங்க, நீ இன்னும் ரெடி ஆகலையாப்பா? சரி நான் உன்னை ரெடி பண்ணி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பூமியை ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம ககன் பூமியை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பூமி ஹாஸ்பிட்டல்ல பேசின எல்லா விஷயத்தையுமே நம்ம ககன் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பூமி வந்து ககன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருப்பா, கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர், ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து சொல்றேன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்ல. உடனே வந்து ககன் சொல்றாங்க, இல்ல பாட்டி இந்த கல்யாணத்தை நான் பண்ணி தான் ஆகணும், அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்றேன், என்ன நம்பி வந்த பொண்ணை நான் ஏமாத்திட்டு இருக்கேன். அப்ப நம்ம பூமி சொல்றாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, உன்ன மாதிரி எத்தனை பேர் எத்தனை பிரச்சனையில இருப்பாங்க, சில பேர் கட்டாய கல்யாணத்தினால அவங்களோட சந்தோஷத்தையே எழுந்துட்டு இருக்காங்க, உனக்கு இப்ப கூட நிறைய டைம் இருக்குப்பா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்கப்பா நம்ம பூமி. அதுக்கு நம்ம ககன் சொல்றாங்க, இல்ல நான் தாரா கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும், அதுக்கு வேற பிளான் போயிட்டு இருக்கு, நான் தாரா கழுத்துல தாலி கட்டினாதான் என்னோட தங்கச்சி கழுத்துல தாலி ஏறும் அப்படின்னு ககன் சொல்ல. உடனே பூமி சொல்றாங்க, ஐயோ என்னப்பா சொல்லிட்டு இருக்க, ஒரே மேடையில 2 கல்யாணமா போச்சு, விளங்குச்சு இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. உடனே இந்த பக்கம் நம்ம ககனுக்கு டவுட் வருதுன்னே சொல்லலாம், உங்களை பார்த்தா இங்கே பார்த்த மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனுக்கு டவுட் வர. உடனே கண்ணாடி எடுத்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம பூமி. நம்ம பூமி அந்த கெட்டப்ல பார்த்த உடனே நம்ம ககனுக்கு தூக்கி வரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். என்ன பூமி நீனே இந்த ஒரு கெட்டப்ல வந்திருக்க? அப்ப நம்ம பூமி சொல்றாங்க, மாமா நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம எப்படி நான் உள்ள வந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாரா பயந்துட்டு வெளியே அடியாட்கள் எல்லாம் போட்டிருக்கா, அதனாலதான் மாமா இந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு வந்திருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு இஷ்டமே இல்லாத இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா இந்த பூமி. அப்ப நம்ம ககன் சொல்றாங்க, இல்ல பூமி நீ தப்பு கணக்கு போடுற, நான் தாரா கழுத்துல தாலி கட்டினாதான் பூமி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம பூமி வந்து, என்ன ககன் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ண போறீங்களா அதுக்காக? அப்ப நம்ம ககன் வந்து பயங்கரமா எமோஷனல் ஆகி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பூமி அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம பூமி சொல்றாங்க, இப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களோ அதே நிலைமையில தான் ஒரு காலத்துல உங்க அப்பாவும் இருந்தாரு, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா மீராவோட கழுத்துல விரும்பிய தாலி கட்டினாரு சொல்லுங்க, இல்ல இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் உங்க அம்மாவை விட்டுட்டு கேபி மாமா மீரா கழுத்துல தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கிட்ட சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ககன் சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சரி பூமி, இந்த கல்யாணம் நடந்தேதான் ஆகும், கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீ எதுவும் தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்காது பூமி, புரியுதா நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருப்பா இந்த ககன். உடனே இது கேட்டுட்டு நம்ம பூமிக்கு அழுக வருதுன்னே சொல்லலாம். இல்ல மாமா என்னால உங்களை விட்டுட்டு போக முடியாது, ஒருவேளை உங்களுக்கு தாராக்கும் கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த மண்டபத்தை விட்டு என்னோட பொண்ணம் தான் வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா இந்த பூமி. இந்த இடத்துல நம்ம பூமி பயங்கரமா எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்க்கவே முடியல நம்ம ககனுக்கு. தயவு செய்து அழாத பூமி, நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு நிலைமையில மாட்டிட்டு இருக்கேன், நான் தாரா கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் பூரி கழுத்துல தாலி ஏறும், இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் பூமி, நான் 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம தாரா, என்னது இது இன்னும் ககனை காணா அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ரூமுக்கு வந்துட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கதவை. ககன் இன்னுமா கிளம்பிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வெளியே வாங்க, அங்க முகத்த நேரம் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா வெளியில கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம பூமி ககனை விடுற மாதிரி தெரியல. ககன், இல்ல ககன் நீங்க இங்க இருந்து போக கூடாது, உங்களை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வாழ்ந்தா உங்க கூட மட்டும் தான் வாழ்வேன் ககன், இல்லன்ட்டு இந்த இடத்துல செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. இந்த பக்கம் நம்ம தாரா பயங்கரமா கதவை தட்ட ஆரம்பிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். என்ன ககன் மறந்துட்டீங்களா, உங்களோட தங்கச்சி கழுத்துல தாலி ஏறணும்னா என்னோட கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாரா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரிங்க, நம்ம செடியும் பூமியும் சேர்ந்துட்டு இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.